ஹலோ மக்களே, வணக்கம், குட் மார்னிங். நம்ம வந்துட்டு சென்னையில் இருக்கிற சிறப்பான கோயில்கள்லாம் பார்த்துட்டுருக்கோங்க ஒரு வாரம். ஸோ அந்த வகையில் வந்துட்டு இன்றைக்கி நம்ம வந்துட்டு காரணீஸ்வரர் கோயில் போகிறோம். இந்த கோயில் வந்துட்டு சைதாப்பேட்டையில் இருக்குங்க. சைதாப்பேட்டை ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ சைதாப்பேட்டை ஸ்டேஷன் நீங்கள் வந்துட்டிங்கன்னா வந்துட்டு ஒன்லி 2 minutes தான் அங்கேருந்து. ஸோ நீங்கள் எதர் சைதாப்பேட்டை ட்ரெயினில் வந்தீங்கன்னா சைதாப்பேட்டை ஸ்டேஷனில் இறங்கி உடனே போயிடலாம். பஸ்ஸில் வரீங்கன்னா வந்துட்டு பனகல் மாளிகை ஸ்டாப்பில் இறங்கினீங்கன்னா அங்கேருந்து ஒரு 15 minutes வாக்கு. ஸோ அங்கேருந்து நீங்கள் அக்சசிபிலிட்டி ரொம்ப ஈஸி இந்த டெம்பிளுக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த டெம்பிளுக்கு கிளம்பிட்டோம் சண்டே மார்னிங். ஸோ இங்கேருந்து வந்துட்டு பஸ் பிடிச்சி போகலாம், இல்லை கிண்டி போய்ட்டு ட்ரெயினில் போகலாம். பார்க்கலாம், நம்ம இப்போ ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளுக்கு கிண்டி போகிற பஸ்ஸே வந்துருச்சுங்க, கோயம்பேடு போகிற பஸ்ஸு. ஸோ இதில் போய்ட்டு கிண்டியில் போய்ட்டு இறங்கிட்டு அங்கேருந்து நம்ம ட்ரெயினில் போயிடலாம். பஸ்ஸில் ஏறி ஆச்சுங்க. பஸ்ஸில் ஏறி போயின்னு இருக்கோம். கிண்டி ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்பில் போய் இறங்கிட்டு அங்கேருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். கிண்டி பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கிட்டோங்க. இங்கேருந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு இப்போ போயின்னு இருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து நம்ம சைதாப்பேட்டைக்கு ட்ரெயின் பிடிச்சி போகலாம். போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு வரலாம். டிக்கெட் வாங்கியாச்சுங்க. 5 rupees டிக்கெட். இங்கேருந்து கிண்டியிலேருந்து சைதாப்பேட்டை. இப்போ பிளாட்ஃபார்மில் போயிட்டு ட்ரெயின் ஏறணும். அங்கே போகலாம். ஆக்சுவலாக ட்ரெயினில் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. ஒரு 2-3 years மேலே ஆச்சு. நம்மளுக்கு எதுவும் சந்தர்ப்பம் அமையல. எல்லாமே பஸ்ஸுலேயே போகிற மாதிரி தான் இருந்தது. இதுதான் ஃபஸ்ட் டைம். ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம், ஒரு 2-3 years இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ட்ரெயினில் போகிறோம். ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பிளாட்ஃபார்மில். இங்கேருந்து ஒரே ஸ்டேஷன் தான், ரொம்ப நேரம்லாம் இல்லை. ஸோ ஒரு 5 minutes போயிடலாம்னு நினைக்கிறேன். இங்கேருந்து கிண்டி ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். चेंगलपट्टू जंक्शन से चेन्नई बीच को जाने वाले of pickpockets in train and station. சைதாப்பேட்டை ரயில் நிலையம். சைதாப்பேட்டை ஸ்டேஷனில் இறங்கி அப்படியே இப்போ பாக்கோவர் பிரிட்ஜில் வந்து போயிட்டுருக்கோங்க. இங்கேருந்து பக்கத்தான், ரொம்ப பக்கம் தான் காரணீஸ்வரர் கோயில். வாங்க போகலாம். நம்ம மாறி போயிட்டோங்க. அந்த சைடு போயிட்டோம் ஸ்டேஷனுக்கு அந்த சைடு தான் வந்துட்டு காரணீஸ்வரர் கோயில் இருக்குது. இங்கேருந்து கோபுரமே தெரியுது பாருங்கள். நம்ம இந்த சைடு போகாமல் அந்த சைடு போய் இறங்கிட்டோம். ஸோ திருப்பி ஏறிட்டு வரோம். நம்ம அப்படி போய் இறங்கினோன்னா கோயில் தான்.
செம்ம கிட்டங்க சைதாப்பேட். நீங்கள் ஸ்டேஷனில் ட்ரெயின் வழியாக வந்தீங்கன்னா சைதாப்பேட் ஸ்டேஷனே ரொம்ப பக்கம். ஸோ நீங்கள் ட்ரெயினில் வரது தான் பெட்ரு. இங்கே பாருங்கள், ஸ்டேஷன் விட்டு வெளில வரோம். வெளில வந்தோடனே அந்த கோயில் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரெயினில் வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு. வாங்க இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு கோயில் சுற்றி பார்க்கலாம், சுவாமி தரிசனம் பண்ணலாம். சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோங்க. ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க சுவாமி தரிசனம். இங்கே இருக்கிற கடவுள் சிவனை வந்துட்டு கார்ணேஸ்வரர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தாயாரை வந்துட்டு ஸ்வர்ணாம்பிகை தாயார்னு சொல்லுவாங்க. இது தவிர வந்துட்டு ஆஞ்சநேயர் சந்நிதி இருக்குது, பிள்ளையார் சந்நிதி இருக்குது, முருகர் சந்நிதி இருக்குது, சனீஸ்வரர், அப்புறம் வேதகிரீஸ்வரர், இவர்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு இங்கே சந்நிதி இருக்குங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது சுவாமி தரிசனம்.
இப்போ அப்படியே நடந்து போயின்னு இருக்கோம். இந்த கோயில் வந்துட்டு ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலுங்க. 450 இயர்ஸ் ஓல்டு டெம்பிள். தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய சிவாலயங்களில் வந்துட்டு இது ஒரு கோயிலுங்க. இது இந்த கோயிலோட வரலாறு பார்த்திங்கன்னா மக்களே, காமதேனு என்ற தெய்வ பசுவை வந்துட்டு தேவேந்திரனிடமிருந்து பெற்ற வசிஷ்ட முனிவர் வந்துட்டு தவம் பண்ணும்போது வந்துட்டு அவருக்கு இடையூறாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த தெய்வ பசுவை வந்துட்டு காட்டு பசுவாக மாற்றிட்டார். ஸோ அதனால் வந்துட்டு வருத்தமடைந்த தேவேந்திரன் என்ன பண்ணார்னா வந்துட்டு இந்த பகுதியில் வந்துட்டு குளிர வைத்து, மழையால் குளிர வைத்து சோலைவனமாக மாற்றி அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இடத்துல சிவபெருமானிடம் வழிபெற்று லிங்க பிரதிஷ்டை பண்ணி காமதேனுவை வந்து திருப்பி தெய்வ பசுவாக மீட்டெடுத்தார். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த கோயிலுக்கு வந்துட்டு திருக்காரணீஸ்வரர்னு பேர் இந்த கோவிலுக்கு. சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு மக்களே. ரொம்ப சிறப்பாக இருந்தது. இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்துட்டு சின்ன வயசில் வந்திருக்கேங்க. ஸ்கூல் படிக்கும்போது என்னமோ அப்படி வந்தேன் நான். எனக்கு அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தது. அதுக்கப்புறம் இப்போ தாங்க வரேன். ரொம்ப சிறப்பாக இருந்தது சுவாமி தரிசனம். இங்கே சென்னையில் நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் தரிசனம் பண்ணணும். ஒரு சிறப்பான சிவன் கோயில் இது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து தரிசனம் பண்ணணும். இப்போ அப்படியே கிளம்பிட்டோங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடி சீக்கிரம் எல்லோரையும் இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அண்ட் பை.